ஏறாது நில்ல. மீட்டருக்கு மேல 25 ரூபாப்பா. எங்க போகணும்? விஜயா ஹாஸ்பிடல் போகணும். வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு போகணும். அங்கெல்லாம் வராது. வண்டி டவுன் பக்கம் போகுது. தள்ளுப்பா. போங்கடா. மழை நேரத்துல தொந்தரவு பண்ணாதீங்கடா. மாட்டி விடுறேன். இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லல. ஐஸ்வர் கமிஷனர் வீட்டுக்கு வண்டி போது, வழி விடுங்க. பாத்து குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். ஐயனா பொண்ணா? ஐயா இல்ல பொண்ணு. குட்டிட்டாங்க அஞ்சலி. இல்ல அசோக். இல்ல அஞ்சலி. இல்ல அசோக். இல்ல அஞ்சலி. அப்பா நீங்க சொல்லுங்கப்பா. பார்த்தா ரெண்டும் ஒன்னா பிறக்கும் போல இருக்கு. ஐயோ அவ்வளவுதான். நான் என்ன ஆவேன்? இதுங்க ரெண்டும் வச்சுக்கிட்டு அண்ணா அம்மாக்கு ஒன்றும் ஆடாதுல்ல? ஒன்றும் ஆகாது. பயமா இருக்கு. எனக்கு அம்மாவை பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் அழக்கூடாது. இல்ல உனக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. டாக்டர் எல்லாம் மாதிரி சொல்றேன். என்னாச்சு? குழந்தைதா வாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? கொஞ்சம் பேசாம இரு. அம்மா செத்துட்டாங்களா? இல்ல. ஏன் வெளியிலேயே வர மாட்டேங்கிறாங்க? அம்மா செத்துட்டாங்கல்ல. கொஞ்சம் பேசாம இருக்கியா? மாட்டேன். அப்பா 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 அம்மா செத்துட்டாங்களாப்பா? அம்மா செத்துட்டாங்களாப்பா? சொல்லுங்கப்பா. இல்லம்மா. நான் அம்மாவை பார்க்கணும். பைனாப்பிளான்னு கேக்குறாங்க. ஒண்ணு. அஞ்சலி நான் அப்பவே சொன்னேன்லம்மா. பார்க்கணும். இல்ல. அஞ்சலி இல்ல. பிறக்கும்போது செத்து தான் பிறந்துச்சு. பாருங்க, உங்களுக்கு எல்லாம் வார்னிங். புது வீடு, புது கிச்சன், ரொம்ப கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சமைச்சிருக்கேன். சாப்பிடும்போது இது சரியில்லை அது சரியில்லைன்னு யாராவது சொன்னீங்க, அவங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடு கிடையாது. ஓகே? இன்ஜினியர் சார்,
உங்களுக்கும் தான். ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன அர்ஜுன்? நல்லா தான் இருக்கு, ஆனா உப்பு தான் இல்லவே இல்ல. என்ன? இதுல புளி இல்ல, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கிண்டலா? நீ ஏன் பேசாம இருக்க? நீ ஏதாவது சொல்லு. என்ன நல்லா இல்லைன்னு சொல்லு. சொல்ல மாட்டியா? என் கூட பேச மாட்டியா? சாப்பிட கூட மாட்டியா? ஏன்? என்ன சனு? என்னது? சரியா? ஆமா. என்ன 18? செப்டம்பர் 18. இன்னைக்கு தான் அஞ்சலி பாப்பா பிறந்து செத்து போச்சு. 2 வருஷம் ஆச்சு. சித்து, கொஞ்சமாவது மூளை இருக்கா? உன்னோட ஜாஸ்தி இருக்குது. யார் அஞ்சலி படுத்து ஞாபகப்படுத்த சொன்னாங்க? நான் என்ன பண்றது? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பாரு, உன்னால அம்மா எப்படி அழுறாங்க. நான் கூட தான் அழறேன். கண்ணிலெல்லாம் தண்ணி வருது தெரியுமா? அனு, போடா. எனக்கு அழுகையா வருது. ஐயோ, எனக்கு அழுகையா வருது. ஏதாச்சும் பண்ணு. உன் குழந்தை அஞ்சலி. எந்த அஞ்சலி? நம்ம அஞ்சலி இல்ல, சாகுல, உயிரோட தான் இருக்கா. அஞ்சலியா? எங்க? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? நான் நம்ப மாட்டேன். எங்க சேகர்? அவளுக்கு உடம்பு சரியில்லைமா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். எங்க அவ? நான் அஞ்சலி பார்க்கணும். நான் அஞ்சலி பார்க்கணும். எங்க? எங்க அஞ்சலி? உன்னால தாங்க முடியாது. எனக்கு அஞ்சலி பார்க்கணும். எனக்கு இப்ப அஞ்சலி பார்க்கணும். பார்க்கணும் சேகர். அஞ்சலி அம்மா, அம்மா, அஞ்சலியோட அம்மா. அஞ்சலிக்கு பிறந்ததுல இருந்தே முழு வளர்ச்சி குறைச்சல். அஞ்சலி பிறந்த போதே செத்துட்டான்னு ஏன் போய் சொன்னீங்க? சித்ரா, உட்கார். நான் உட்கார வரல. அஞ்சலி பத்தி என்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? சொல்லுங்க ப்ளீஸ். அஞ்சலி ஏன் இப்படி இருக்கா? அவளுக்கு என்ன டாக்டர்? அஞ்சலி பிறந்தப்பவே மூளை வளர்ச்சியில பாதிப்பு இருந்தது. எப்படி? பிறந்த 1/2 மணி நேரத்துக்கு குழந்தை அழவே இல்லை. 48 hours ரெஸ்பிரேட்டர் தான் இருந்தது. 4 நாளைக்கு மேல அந்த குழந்தை உயிரோடு இருக்குன்னு நாங்க யாரும் நினைக்கவே இல்லை. காம்ப்ளிகேட்டட் சிசேரியன் ஆபரேஷனுக்கு அப்புறம் நீ ரொம்ப வீக்கா இருந்த. அந்த நிலைமையில வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை. ஆனா அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு சொல்லி 4 நாள் கழிச்சு உங்ககிட்ட வந்து அந்த குழந்தைய இறந்துருச்சுன்னு சொல்லணுமா, இல்ல அந்த 4 நாள் வேதனையை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடலாமான்னு சேகர் கிட்ட கேட்டேன். சித்ராவுக்கு இந்த நிஜத்தை தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு கேட்டாரு. நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். அப்ப சொல்ல வேண்டானாரு.
அஞ்சலி 4 நாள் தாண்டி எப்படி உயிரோடு இருந்தான்னு எங்களுக்கு இன்னும் புரியல. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். அதுக்கப்புறமும் இன்னைக்கா நாளைக்கான்னு இருந்தது. இப்போதான் 6 மாசமா தான் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் இல்லாம அவளால டாக்டர் ஷீலா கேர்ல இருக்க முடியுது. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் கடவுளோட அருள்னு சொல்லலாம், இல்ல நம்மளோட அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். ஆனா என்ன கேட்டா அஞ்சலியோட அப்பா தான் காரணம்னு சொல்லுவேன். இந்த 2 வருஷமா தினமும் 4 மணி நேரமாவது அவளோட வந்து இருப்பாரு. அவளோட மெடிக்கல் சப்போர்ட்டுக்காக எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட அவருடைய நம்பிக்கை, அஞ்சலிக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை. அஞ்சலி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் நாங்க இல்ல, சேகர். அர்ஜுன், அர்ஜுன், அனு, அது உன் தங்கச்சிமா? இது என் தங்கச்சி இல்ல. அஞ்சலி பாப்பாமா? இது என் தங்கச்சி இல்ல. உன் தங்க? இது என் தங்கச்சி இல்ல. அனு, இது அஞ்சலி பாப்பா இல்ல. அனு. எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம். அனு, அனு கதவு தர. அனு கதவு தர. பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இது வேண்டாம். இந்த வீட்டுக்கு இது வேண்டாம். தூக்கி எறிஞ்சிடுங்க. இது வேண்டாம், 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 வேண்டாம். அஞ்சலி, அம்மா, அம்மா, அஞ்சலியோட அம்மா, அம்மா சொல்லு. என்ன பார்த்து பயப்படாதே, என்னால தாங்கிக்க முடியல. என்கிட்ட ஒரு தடவை வா ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. அஞ்சலி, உனக்கு எப்படி? இந்த பாரு, இந்த பாரு. அம்மா, அம்மா, அம்மா. அஞ்சலி, நான் எப்ப என்ன பாவம் பண்ணணும்னு இப்படி கஷ்டப்படுறேன்? சாரி, சாரிடா, ப்ளீஸ். உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையா இருக்கு. ஏன்?
இப்பெல்லாம் அஞ்சலி இங்க இல்லையே, உங்க கூட தானே இருக்கா? எங்க இருக்கா? அப்பா கிட்ட தான் இருக்கா. குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாமே அப்பா தான். கஷ்டமா இருக்கா? அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனு கிட்ட போறா, அர்ஜுன் கிட்ட போறா, என்கிட்ட மட்டும் வரவே மாட்டேங்கிறா. சரியாயிடும். அஞ்சலிக்கு அப்பா ரொம்ப பழக்கம், அதனால அப்பா கிட்ட போறா. இங்க நிறைய குழந்தை கூட இருந்துட்டா, அதனால குழந்தை கிட்ட போறா. கொஞ்ச நாள் ஆகட்டும், உங்ககிட்டயும் வருவா. நிஜமா? ஆசீர்வாத்ல எவ்வளவு குழந்தைங்க சேகர். அஞ்சலி மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை, பார்த்தாலே அழுகியா வருது. இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க சேகர்? ஏன் இப்படி இருக்கணும்? சேகர், இவங்கெல்லாம் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்களா? இவங்களுக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாதா? சித்து முடிஞ்சதை பண்றாங்க. இன்னும் ஏதாவது பண்ணும் சேகர். எப்படிமா? இல்ல சேகர், இந்த குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. இது அவங்க தப்பு இல்லையே. அவங்க ஏன் கஷ்டப்படணும்? அஞ்சலி ஏன் கஷ்டப்படணும்? சொல்லுங்க சேகர். என்ன வீட்டுக்கு போகாம எங்க வந்துட்டீங்க? 5 நிமிஷம் தான். டெல்லியில இருந்து ஒரு மேஜர் கன்சைன்மெண்ட் வந்திருக்கு, பார்த்து செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ரொம்ப நேரம் இவையும் கூட இருக்க மாட்டா. இப்போ வந்துடுறேங்கண்ணா. அனு, 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 என்னடி சின்ன குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? எப்படி அழற பாரு. அஞ்சலி, ஏமா உங்க பையன் பண்ணதை பாத்தீங்களா? என் கையாலே அடிச்சிருக்கான். ஏமா, நீங்க குழந்தைங்களை வளர்க்குறீங்களா இல்ல வேற ஏதாவது வளர்க்குறீங்களா? இங்க பாருங்க, ரத்தம் இன்னும் கூட நிக்கல. அள்ளிகள பட்டுனா என்னமா இருக்கும்? அனு, அர்ஜுனை கூட்டிட்டு வா. பசங்களை எல்லாம் ஒழுங்கா வளர்க்க தெரியல, நீ எல்லாம் என்ன அம்மா? அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப வாய் மூடிட்டு போறியா இல்லையா? அர்ஜுனை கூட்டிட்டு வா. ஒண்ணு சொல்லுங்கம்மா, உங்க வீட்டுல ஒரு பைத்தியமா இல்லாட்டி எல்லாமே பைத்தியமா? வாடா, இன்னொரு வாட்டி அவங்க கூட விளையாட போன என்ன பண்ற பாரு. பசங்களோட சேராத சொல்லிட்டேன். அர்ஜுன், அடிச்சியா? ஆமா. என்ன இது இவ்வளவு அடி? என்னாச்சு? அவங்க அடிச்சாங்கம்மா. அவங்க என்ன பண்ணாங்க நீங்க கேட்கவே இல்லையே. தேன் கட்டி விட்டாங்க. அஞ்சலி பாப்பா பின்னாடி நிறைய தேன் கட்டி விட்டாங்க. அதனால தான் அண்ணா அடிக்கப்படாங்க. அவங்க எத்தனை பேர் அண்ணாவை அடிக்க வந்தாங்க தெரியுமாமா? அண்ணா பாவம், அண்ணா பாவம். என்கிட்ட வராதே போ. நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிற? என் புருஷனை மறந்துட்டேன், 2 குழந்தைகளை மறந்துட்டேன், உனக்கா மட்டும் தானே இருக்கேன். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்கிறது? எவன் ஒருத்தன் ஜெயில இருந்து வந்திருக்கான், அவன்கிட்ட போற, என்கிட்ட வர மாட்டேங்கிற. நான் என்ன பாவம் பண்ண? நீ என்ன தொட கூட விட மாட்டேங்கிற. நீ தூங்கும் போது தான் ஒன்று தொட்டு பார்க்க முடியுது தெரியுமா? அஞ்சலி, நான் அம்மா, அம்மா. அஞ்சலி, அம்மா பாரு, அம்மா. அடி அடி, அப்படியாவது என்ன தொடு. அம்மா, நீ எப்ப நீ புரிஞ்சுக்க போற? எப்ப புரிஞ்சுக்க போற? அஞ்சலி, அஞ்சலி அழாதே, அழாதேம்மா. அஞ்சலி, அஞ்சலி, தெரியுமா? அஞ்சலி அழாத, என்னால தாங்கிக்க முடியல. அஞ்சலி, 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 அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அஞ்சலி,
என்னென்ன வேண்டிக்கிட்ட? சொல்லு, நான் சுவாமி கிட்ட என்னென்ன வேண்டிக்கிட்ட? அஞ்சலி பாப்பா சாவக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். நான் கூட அதுதான் வேண்டிக்கிட்டேன். அஞ்சலி பாப்பா சாக மாட்டால? சாக மாட்டா. அஞ்சலிக்கு ரொம்ப நாள் ஃபிட்ஸ் இருந்ததுனால பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. ஹைபாக்சிக் பிரெயின் டேமேஜ். ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி இருந்ததுனால ரைகாஸ்டமி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் வச்சிருக்கு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். டாக்டர், என்ன? சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஆனா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த சின்ன உடம்பு இது தாங்கும்னு தெரியல. என்ன சொல்றீங்க டாக்டர்? அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போறா. ஹலோ, ஆமா, அஞ்சலிக்கு உடம்பு சரியில்லை. ஓ ஓ ஓ அப்பா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபோன் பண்ணாரு. தர்மான்னு யாரோ பெயில இன்னைக்கு வெளில வந்துட்டாராம். திங்கக்கிழமை தான் கோர்ட்ல கேஸா. அது வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்க சொன்னாங்க. அம்மா, 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 ஏன்டி இப்படி பண்ற? இவ்வளவு நாள் என் பக்கத்துல வராம
தொட்டு இன்னும் கொஞ்ச நாள்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப போய் அம்மானு கூப்பிடுறேன். என்னடி பண்ணுவேன்? இல்லாம நான் என்ன பண்ணுவேன்?